வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லைன்டு பைப்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாடர் பைப்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த 2க்கும் உள்ள வேறுபாடுகள் அதத்தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லைன்டு பைப்பும், கிளாடர் பைப்பும் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த அக்ரசிவ் என்விரான்மென்ட் இந்த கரோசிவ் என்விரான்மென்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பைப் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் அண்ட் கேஸு, கெமிக்கல், அப்புறம் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி பைப் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து கரோசன் ரெசிஸ்டன்ட் பைப் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? இது எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ கார்பன் ஸ்டீல் டைரெக்டாக நம்ம கார்பன் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணும்போது கரோசிவ் என்விரான்மெண்ட்டில் அது வந்து ஈஸியாக வந்து கரோட் ஆயிரும். ரைட்டா? ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்சைடில் இப்போ கார்பன் ஸ்டீலுக்கு இன்சைடில் நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வந்து இந்த கரோசன் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் ஆட் பண்ணுற மூலியமா, இல்லை வந்து ஒரு கரோசன் ரெசிஸ்டன்ஸ் லைக் பிளாஸ்டிக்ஸ் அதை வந்து உங்களுக்கு வந்து பாண்டிங் மூலியமா நம்ம வந்து அந்த இன்டர்னலாக இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் மீடியம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ கார்பன் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ அது நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் டைரெக்டாக கரோசன் ரெசிஸ்டன்ஸ் பைப்பை நீங்கள் எந்த யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைன்டு பைப்பு, கிளாடர் பைப் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது காசும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கரோசனும் வராது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த லைன் பைப் அண்ட் கிளாடர் பைப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த லைன்டு பைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டீரியலை வந்து அந்த பைப்புக்குள்ளே, இப்போ கார்பன் ஸ்டீல் பைப் இருக்குது பார்த்தீங்களா, கார்பன் ஸ்டீல் பைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அதை வந்து பாண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த சர்ஃபேஸில் ஒட்டுவாங்க. சரிங்களா? எந்த மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டெஃப்லானு, சரிங்களா, டெஃப்லானு, அப்புறம் வந்து ஃபைபர் கிளாஸு, அதுக்கப்புறம் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக்ஸ், அப்புறம் ரப்பர் கிளாஸு, அப்புறம் ஹச்டிபிஇ, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெட்டீரியலில் உள்ள பைப்போட இன்சைடில் வந்து பாண்ட் பண்ணுவாங்க. இது வந்து லைன்டு பைப். சரிங்களா? ஸோ இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைனர் இருக்குது பார்த்தீங்களா, டெஃப்லானு, இதெல்லாம் வந்து கரோசன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு கரோட் ஆகாது, இன்சைடில் கரோட் ஆகாது. ஏன்னா ஃப்ளூயிடு அந்த மீடியம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கார்பனை வந்து டச் ஆகாது. உங்களுக்கு வந்து ஒரு இன்சுலேஷனாக வந்து இருக்கும். கார்பன் டச் ஆனால் தானே உங்களுக்கு வந்து கரோட் ஆகும். கார்பன் ஈஸியாக கரோட் ஆகும். பட்டு உங்களுக்கு வந்து ஒரு லைனர் மாதிரி இருக்கனால உங்களுக்கு வந்து கரோட் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் மீடியத்தில் வந்து பைப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சரிங்களா? ரெண்டாவது கிளாடட் பைப். இதுவும் ஒன்றும் இல்லை, கார்பன் ஸ்டீல் பைப்பில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சர்ஃபேஸுக்கு ஃபில் பண்ணுவாங்க. மெட்டலை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ மெட்டலுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மெட்டல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கரோசன் ரெசிஸ்டன்ஸ் அலாய்ஸ். இப்போ வந்து இன்கோனல் 625A, அப்புறம் எஸ்எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பர்டிகுலர் திக்னஸ்க்கு வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெல்டிங் மூலியமாக ஃபில் பண்ணுறாங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோசன் பாண்டிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோசன் பாண்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரோலிங் பாண்டிங், ரோலர் மூலியமாக பாண்ட் பண்ணுவாங்க. இதுவும் பிளேட்டில் தான். பைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த வெல்டிங் மூலியமாக தான் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் வந்து இந்த ஓவர்லேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கிளாடர் பைப் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டலர்ஜிக்கல் பாண்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ லைன் பைப்பில் மெட்டலர்ஜிக்கல் பாண்டிங் கிடையாது. இந்த மெட்டலர்ஜிக்கல் பாண்டிங்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு செக் பண்ணும்போது உள்ளே வந்து
அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து இன்டர்மிங்கிள் ஆயிரும். உள்ள வந்து ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்துரும். நான் உங்களுக்கு அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சரோட இது காட்டுறேன். ஸோ கிளாடர் பைப்ல வந்து இதுதான். கிளாடர் பைப்ல பார்த்தீங்கன்னா, மெட்டலர்ஜிக்கல் பாண்டிங். ஸோ லைன் பைப்ல உங்களுக்கு வந்து சும்மா தான் வந்து பாண்ட் ஆயிருக்கும். அந்த இதோட பாண்ட் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு மெட்டலர்ஜிக்கல் பாண்டிங் இல்ல. ஸோ நம்ம ஹீட் பண்ணி அதில ஒட்டியிருப்போம் அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் வந்து அந்த மெட்டலர்ஜிக்கல் பாண்டிங். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து கிளாடர் மெட்டீரியல், இது கார்பன் ஸ்டீல். இது கிளாடர் மெட்டீரியல், இது கார்பன் ஸ்டீல். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சர். இது 2ம் உள்ள நல்லா பாண்ட் ஆயிருச்சு. ஒரு இன்டர்லிங்க் ஆயிருச்சு பார்த்தீங்களா? நம்ம இது வந்து இன்டர்மிங்கிள்னு சொல்லுவோம். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து இன்டர்மிங்கிள் ஆயிருக்கு. இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இங்க வந்து 316 எல் இது கார்பன் ஸ்டீல். புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த லைக் இப்ப லைனர் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? இதுதான். இது வந்து கார்பன் ஸ்டீலு. இதுக்குள்ள அந்த ஐடியில வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அந்த லைனர வந்து உள்ள ஹீட் பண்ணி அதோட பாண்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த எண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ஃப்ளார்ட் அவுட்ன்னு சொல்லுவோம். ஃப்ளார் அவுட். ஸோ வெளில வரும்போது கொஞ்சம் நம்ம வந்து பெருசா நம்ம வந்து கொண்டு வந்து நம்ம வந்து ஒட்டும்போது உங்களுக்கு வந்து அ வெளில வெளில மூவ் ஆகாது. சரிங்களா? அதனால நம்ம இந்த எண்ட் வந்து ஃப்ளேர் அவுட்டா தான் இருக்கணும். சரிங்களா? கொஞ்சம் பெருசா வந்து இருக்கணும். ஸோ அதோட நம்ம வந்து பாண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து அந்த கிளாடட் பைப். ஸோ பைப்போட ஐடியில வந்து நம்ம ஃபில்லர் ராட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அத வந்து அ வெல்ட் பண்ணுவோம். சரிங்களா? வெல்ட் பண்ணி இந்த ஃபில்லர் ராட வந்து மேல வந்து அப்படியே டெபாசிட் பண்ண வைப்போம். ஸோ அப்படி டெபாசிட் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து கரோசன் ரெசிஸ்டண்டா வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? அந்த ஃப்ளூயிட் மீடியம் வந்து கார்பன் ஸ்டீலோட ரியாக்ட் ஆகாம பார்த்துக்கும். ஒன்லி சர்ஃபேஸில் உள்ளது மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ அது வந்து கரோசன் ரெசிஸ்டன்ஸ் அலாயம் யூஸ் பண்ணும்போது கரோசன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. புரிஞ்சா? ஸோ லைன்டு பைப்பில் உங்களுக்கு வந்து லைனர் இருக்குது பார்த்தீங்களா? லைனரை வந்து அது வந்து உங்களுக்கு வந்து டியூப் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து உள்ள பைப்புக்குள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து ஹீட் மூலியமாக அதை அந்த பாண்டிங் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, டெஃப்லான், பிடிஎஃப்இ, அப்புறம் வந்து ஹெச்டிபி, ரப்பர் கிளாஸ், அதுக்கப்புறம் எஃப்ஆர்பி, ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக். சரிங்களா? இந்த இந்த லைனர்லாம் நம்ம யூஸ் பண்ணி லைன் பைப்பை உருவாக்குறோம். இந்த கிளாடர் பைப்பில் பார்த்தீங்கன்னா, இன்கோனல் 625, இன்கோனல் அந்த ஃபேமிலிஸில், அப்புறம் எஸ்எஸ். இது வந்து நம்ம வந்து ஒரு லேயரா வந்து பைப்போட இன்டர்னல் சர்ஃபேஸ்ல ஒரு லேயரா வந்து நம்ம வந்து பண்ணிருவோம். இத நீங்க வந்து வெல்டிங் மூலியமா. சரிங்களா? பிளேட்ல நம்ம பண்றது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளோஷன் பாண்டிங். இது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோஷன் வந்து உங்களுக்கு வந்து மேல இருக்கும். இது வந்து பேஸ் பிளேட்டு. இது வந்து எந்த பிளேட்ல நம்ம வந்து பாண்ட் பண்ண போறோமோ அது. ஸோ எக்ஸ்ப்ளோசிவ் மூலியமா உங்களுக்கு வந்து பாண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரோலர் பாண்டிங். ஸோ இது வந்து நார்மல் டெம்பரேச்சர், ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சரில் உங்களுக்கு வந்து ரோலர் மூலியமாக ப்ரெஸ் பண்ணி ஹை ப்ரெஷரில் உங்களை வந்து பாண்ட் பண்ணுவோம். சரிங்களா? புரிஞ்சா? ஸோ லைன்டு பைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து மெட்டலர்ஜிக்கலாக வந்து ஃபியூஸ் ஆகலை. இட் நாட் மெட்டலர்ஜிக்கலி ஃபியூஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது மேலாப்பில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டி இருக்கும். சரிங்களா? கிளாடர் பைப் பார்த்தீங்கன்னா, மெட்டலர்ஜிக்கலி பாண்டட். ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் 2 மெட்டீரியலோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இன்டர்லிங்க் ஆயிரும். சரிங்களா? இன்டர்மிங்கிள் ஆயிரும். ஓகேவா? லைன் பைப்புக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம்? டெஃப்லானு, ஹெச்டிபிஇ, அப்புறம் ரப்பரு, அப்புறம் கிளாஸ், இந்த மாதிரிலாம் வந்து லைனராக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். கிளாடர் பைப்புக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் SS316L, அப்புறம் இன்கோனல் 65, ஹாஸ்டலை, இன்கோனல் 85 இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். லைன்டு பைப்புக்கு வந்து நம்ம வந்து லைன் பைப்லாம் எந்தெந்த மாதிரி அட்மாஸ்பியரில் வந்து யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த என்விரான்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து உங்களுக்கு ப்ரெஷர் சிஸ்டம் வந்து கொஞ்சம் லோலேருந்து மீடியம் வரைக்கும் இருக்கு. ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இல்ல. மினிமமா இருக்கு. அப்புறம் அதே மாரி அக்ரெசிவ் கெமிக்கல்ஸ், ஆசிட் இதுலலாம் வந்து லைன் பைப் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கிளாடர் பைப் யூஸ் பண்ணலாம். எங்கெங்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை பிரஷர் இருக்கக்கூடிய சிஸ்டத்துலலாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாரி ஹை டெம்பரேச்சர் சர்வீசஸ்லயும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த லைன் பைப்ல வந்து இன்னர் அந்த லைனர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து டெஃப்லான் தான். ஸோ அதிகமான பிரஷர் தாங்காது. அதே மாரி டெம்பரேச்சரையும் வந்து தாங்காது. ஸோ கிளாடர் பைப் தான் வந்து அதிக டெம்பரேச்சர வந்து தாங்கும். சரி ஏன்னா மெட்டல் தானே! ஸோ அதே மாரி பிரஷரையும் அதிக பிரஷர்லயும் இத வந்து தாங்கும். சரிங்களா? அதே மாரி ரொம்ப கரோசிவ் சர்வீஸ்லயும் வந்து யூஸ் பண்ணலாம் கிளாரட் பைப்ப. சரிங்களா? லைன் பைப் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆசிடு, அ அக்ரெசிவ் கெமிக்கல்ஸ் அதுலலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆ அந்த சோர் சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த கிளாரட் பைப்ப. சரிங்களா? ஆஃப்ஷோர் ஆயிலு இதுலலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லைன் பைப் இது வந்து ஏன்னா இது வந்து வெயிட் செக் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் லெஸ் வெயிட். லைட்டரா இருக்கும் வெயிட்டு. காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரிங்களா? அதே மாரி நெறையா கெமிக்கல்ஸுக்கு சூட்டபுளா வந்து நம்ம வந்து இந்த லைன் பைப்ப யூஸ் பண்ணலாம். நம்ம நெறைய கெமிக்கல்ஸ்க்கு. ஸோ ஏன்னா வந்து நம்ம டெஃப்லான் தானே யூஸ் பண்றோம். ஸோ அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது. அதே மாரி காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. இந்த கிளாடர் பைப் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இத விட அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அந்த அலாய்ஸ் அதாவது நம்ம வந்து மேல வந்து சர்ஃபேஸ்ல வந்து ஃபில் பண்றோம். சரிங்களா? அதே மாரி இது வந்து எப்படின்னா, ஹை பிரஷர் அ டெம்பரேச்சர் அந்த மாரி சர்வீஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்ப இதோட டியூரபிலிட்டி அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே இருக்கு. அதே மாரி நல்ல லைஃப் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து மெட்டல் ஜிகப் பண்ணிக்க மாட்டோம்னால. ஓகேங்களா? இந்த லைன் பைப் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர், ஹை பிரஷர் சர்வீஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. அது வந்து நாட் சூட்டபிள். இந்த கிளாடர் பைப் ஆல்ரெடி வந்து இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கும். அதே மாரி அதிக டைம் எடுக்கும். இத நம்ம வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு. ஏன்னா, இன்டர்னல்ல ஃபுல்லா நீங்க வந்து ஃபில் பண்ணணும். இது லைன் பைப்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லைனர உள்ள பைப்புக்குள்ள நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிட்டு, ஹீட் பண்ணி பர்ன் பண்ணிக்கலாம். டைமும் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்காது. சரிங்களா? லைன் பைப் ரொம்ப காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப சீப்பரு. கிளாடர் பைப்பு கொஞ்சம் அதிகம். இதுதான். இதுதான் வந்து டிஃபரன்ஸஸ். ஓகேங்களா? லைன் பைப் எங்கெங்கலாம் யூஸ் பண்றோம்னா, வேஸ்ட் வாட்டர் லைன்ஸ், கெமிக்கல் ட்ரெயின்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். கிளாடர் பைப் பார்த்தீங்கன்னா, சப்ஸி பைப் லைன்ஸ், ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ், அப்புறம் சோர்ஸ் சர்வீஸ் பைப் லைன்ஸ் இதுலலாம் வந்து கிளாடர் பைப் தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். see you. Bye.